நீங்க நல்லா புரிஞ்சுங்க. 2ல சுக்கிரன் வந்திருக்காரா? டிசம்பர்ல 2ல சுக்கிரன். இந்த வீட்டுக்கு தேவையானதெல்லாம் பண்ண வச்சிடும். ஸோ வீட்டுக்கு தேவையானதெல்லாம் என்னவா இருக்கும்? குழந்தைங்களுக்கு பர்த்டே வருது, கல்யாண நாள் வருது, நிறைய சொந்த பந்தங்கள்லாம் பத்திரிக்கை வச்சுருக்காங்க, ஃபங்க்ஷன் வருது, ஃபேமிலி மெம்பர்ஸ் வீட்டுக்கு வராங்க, அவங்களுக்கு இதை பண்ணணும், இவங்களுக்கு அதை பண்ணணும், இந்த மாதிரி செலவெல்லாம் சுக்கிரன் பண்ணும். இது ஒரு ஸ்டேட்டஸ். சனி வந்து தேர்ட் ஹவுஸ். சனியால் தொந்தரவுலாம் ஒன்றுமே இல்லை. அது பாட்டில் நான் பாட்டில் என் வேலையை பார்க்குறேன், நீங்கள் பாட்டில் உங்கள் வேலையை பார்க்குறேன், அது பாட்டில் சைலண்ட்டாக இருக்கும். ஸோ அது பிரச்சனை இல்லை. 4th ஹவுஸில் ராகு. அப்பப்போ சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூ, அப்பப்போ சின்ன சின்ன மன உளைச்சல், அப்பப்போ சின்ன சின்ன அலைச்சல், இதை ராகு பண்ணும். 10ல் கேது. ஒரு மாதிரி மந்தமாக போதே, ஒரு மாதிரி ஒரு ஸ்லோவாக இருக்கே, ஒரு வேகமாக இல்லையே, ஏன் அப்படி இருக்கு, ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு கேது. ஒரு 6th ஹவுஸ். என்ன ஃபேஸ் பண்ணாலும் என்ன செஞ்சாலும் ஏன் இவ்வளோ தடை வருது, ஏன் இவ்வளோ எதிர்ப்பு வருது, ஏன் ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குள்ள இத்தனை போராட்டமாக இருக்குது, ஏன் இவ்வளோ இழுபறி அப்படின்னு குரு. செவ்வாய் 8. இந்த பர்டிகுலர் டிசம்பரில் செவ்வாய் 8 நீச்சம் வேறு, வக்ரம் வேறு. அப்போ வந்து ஒரு ஆரோக்கியம், மன உளைச்சல், உறவுகளுக்கு உள்ள சின்ன சின்ன கிளாஷ். அவங்க ஒன்று சொல்கிறாங்க, நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க. உங்கள் மேலே ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இப்படி பண்ண, நீ இப்படி பண்ணதான் தான் அப்படி ஆயிடுச்சு, அப்படி பண்ணதான் இப்படி ஆயிருக்கும். நீங்கள் பொறுத்துக்க முடியாமல், ஏன்னா குருவோடைய ஆதிக்கல பொறுத்துக்க முடியாமல் பொங்கி எழுந்து சத்தம் போடுறீங்க. அது ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட் ஆகுது, அப்புறம் அது அப்படியே வளருது, அது அப்படியே கருத்து மோதலாக மாறுது. இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம், சிம்பிளாகவே அவாய்ட் பண்ணலாம். இது செவ்வாயால் ஏற்படுது. புதன் 12. ஓவர் திங்கிங், சம்டைம்ஸ் இந்த முன்ன பின்ன, சும்மா இது பண்ணலாமா அப்படி ட்ரை பண்ணுறது, திரும்ப வேண்டாம், சரி வராது, ட்ரை பண்ணலாமா வேண்டாம், அந்த மாதிரி புதன். ஸோ இப்படி ஒரு ஸ்டேட்டஸில் ஒரு ஒரு முடிவை, முக்கியமான முடிவை, பர்டிகுலராக வந்து உங்களுடைய பொருளாதார அடிப்படையில், உங்கள் வேலை அடிப்படையில், உங்கள் திருமண வாழ்க்கை அடிப்படையில், உங்கள் பர்சனல் லைஃப்பில், உங்கள் இல்லற வாழ்க்கையில், உங்களுடைய ஒரு கல்வி அமைப்பில், இது வந்து நல்ல ரிசல்ட்டை தரக்கூடிய இடத்துல இருக்கான்னு கேட்டால் பெருசாக இல்லை. அப்போ டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு, கோ ஸ்லோ, பொறுமை, ஆரோக்கியத்தை பார்த்துங்க. சீனியர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, பெண்கள், ஆண்கள், வேலை தேடுறவங்க, ஒரு முயற்சி எடுக்கிறவங்க, ஒரு பொருள் வாங்க நினைக்கிறவங்க, எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி ஒரு அப்படி இப்படி 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 கடைசியில் வந்து ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்காத ஒரு மந்தாக தான் தெரியுது. அப்போ இந்த சமயத்தில் நீங்கள் ரொம்ப அக்ரெசிவாக ஒரு முதலீடு இல்லை நேரம் அப்படி ஒரு பயங்கரமான முயற்சி பண்ணுறதுக்கு பதிலாக கொஞ்சம் காமாக, ரிலாக்ஸாக, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஒரு சிம்பிள் ஒரு முயற்சி, அதில் என்ன கிடைக்குதோ அது போதும், கிடைச்ச வரைக்கும் வி வில் என்ஜாய் அப்படிங்கிற மாதிரி போயிட்டிங்கன்னா தட் இஸ் பெட்டர். அப்படி தான் தனுசு 2024 டிசம்பரில் இருக்கே தவிர சூப்பர் டூப்பர் ஆஹா ஓஹோ பிரமாதம் எக்ஸ்ட்ராடனரி அப்படி இல்லை. அதே நேரத்தில் ரொம்ப மோசம், ரொம்ப அப்படி ஆகிடும், ரொம்ப இப்படி ஆகிடும் அப்படியும் இல்லை. இது எப்படி இருக்குன்னா டோட்டலாக இட்ஸ் டோட்டலி கனெக்டட் டு யுவர் மைண்டு. அந்த மைண்டை வந்து சின்ன சின்ன அந்த சூழ்நிலையை வந்து நமக்கு ஃபேவராக உடனே நடக்காமல் அது இழுத்து 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 நடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. அவ்வளோதான். அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மேட்டர் சால்வ். பெஸ்ட் விஷஸ்.